டேய் செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் மேலா தானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இங்க வர்றா, நான் ரொம்ப மானஸ்த. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்கை தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். காலி பசங்க. என்ன சீதா, பரீட்சை நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கியான்னு தானே கேட்டான். இவனை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். இப்படி நாண்டு போறிய? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க உங்க யோகிதைய. ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்குறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா? என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானமா போச்சு. நான் தூக்கு போட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதா? என்ன ஒளிஞ்சிட்டே இருங்க. ஒண்ணு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க. விளைக்கிருவோம். ஏய், நாய்க்குள்ள முத ஏறட்டும்டா. ஏறா 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 விசிலடிக்க போறான். டேய் செந்தில், டேய் விடுறா. அட இறங்க. விடுறா. யோ, நீ வரியா வரலையா? யோ ஏறியா. ஏன்டா பரிசைக்கு போகும்போது அவசரம் மாதிரி கை பிடிச்சிருக்க? உங்க ஆத்த கண்டல்ல விழுந்துருச்சு. அப்படியா? டேய் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி சைக்கிள் வந்துறேன். என்னண்ணே, உங்க ஃப்ரெண்ட் ராம போலீஸ் வேலை ஏத்திட்டு இருக்காங்க. இத புடுறா. நீ போறீங்க, நம்மளே கூட்டி போறாங்க. சும்மாறா. என் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக நான் பார்லிமெண்ட் வரைக்கும் போவேன். சங்கர், என்னடா ராமு கோஷ்டின்னு காணோம்? வாங்க வாங்க வாங்க. ஆமா, எங்க வந்தீங்க? பரீட்சை எழுதுறதுக்கு. அப்படியா? சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை. அது மத்தவங்களுக்கு. படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீ கூட வா. சாரி சார், சீக்கிரம் எழுதுறேன் சார். பரீட்சை எழுதுறேன்னு நான் பெயில் ஆயிருவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுங்க.
பாருங்க பரீட்சை எழுதுறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். ஏனோ சார் பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான். போய் சொல்றாங்க சார். இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க. உங்களை கண்டிப்பா உள்ள விட முடியாது, நீங்க போகலாம். சார் எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தது, அத அந்த காளி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான். அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டியே. உனக்கு கொஞ்சமா நன்றி இருக்கா? காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை விரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரிச்சை எழுதி நல்லா இரு. சார் போறீங்களா இல்லையா? போங்கடா. வாங்கடா. சொல்றேன்னு ஒண்ணு யோசிக்க வேண்டாங்க. விலையில ஒரு 5000 10,000 வேணும்னாலும் கூட சேர்த்து தர்றேன். அந்த நிலம் எனக்கு தேவைப்படுறதுனால. என் நிலம் உனக்கு வெறும் மண்ணா தெரியுதா? அது எனக்கு கிடைச்ச மெடல்யா. நான் செஞ்ச சேவைக்கு இந்த நாடு கொடுத்த கௌரவம். கௌரவத்தை விக்கிறது பெத்த தாயை விக்கிறதுக்கு சமம். உன் தாயை நீ விப்பியா? உன்கிட்ட காசு இருக்கலாம், அதுக்காக உன் முன்னாடி கை கட்டி நிப்பேன் நினைச்சியா? இந்த சுந்தரமூர்த்தி அந்த சுபாஷ் சந்திர போஸ தவிர எவன் முன்னாலே என் கை கட்டி வாழ்ந்ததல்ல, கை நீட்டி நின்னதல்ல. ஞாபகம் வச்சுக்க, நீயும் பணமும். ஒரு மரியாதைக்காக உன்னை விட்டுட்டு போறேன். வேற எவனாவது என் கிணத்தையோ நிலத்தையோ விலைக்கு கேட்டு இருந்தான்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதான் நடக்கும். ஐயா நமஸ்காரங்க. ஆ, ஆ. ஏங்க நம்ம ஊர் ஜனங்களே நந்தி கட்டதாச்சே, அதுகளை ஏங்க கிணத்துல குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி கூட என் கிணத்துல இருந்தா குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போறா. முதல்ல நீ நன்றியோட இருக்க கத்துக்க. நாக்க அடக்கி பேசுங்கய்யா. உலகத்திலேயே பெரிய தர்மம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கிறது தான். மாதா பிதா செய்யறது மக்கள் தலையிலன்னு சொல்லுவாங்க. நாம செய்யற தர்மம் நம்ம பிள்ளைங்களை காப்பாத்தும். பழமொழியெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பெல்ட் அவுத்தா தான் பையனை நாயடி பேடி அடிக்கிறீங்க. என்னையா பண்ண சொல்ற? அவனும் சின்ன புள்ளத்தனமா தப்பு பண்ணிடுறான். நானும் ஆத்திரத்துல கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிடுறேன். பிள்ளைனா அடிச்சு தாயா வளர்க்கணும். ஐயா நேதாஜி கூட இருந்தவரே, இதெல்லாம் நியாயமா? உங்க பையன் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நியாயமா நல்லா இருக்கா நீங்களே சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணா அத சொல்லுங்கய்யா. அத உங்க பையன்கிட்டே கேளுங்க. ஏய், என்னடா பண்ண? என்னடா பண்ண? அவன் தான் சொல்ல மாட்டேன்றான், மாற மாட்டா நிக்கிறான். நீங்களா சொல்லுங்களேன். பஸ்ல போகும்போது யாரோ ஒரு பொண்ணை இடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் உங்க பையன். அவனோட சேர்ந்து இவனும் போயிருக்கான். பரீட்சையே எழுதலீங்க. பரீட்சை எழுதாமலே பாஸ் ஆயிருவோம்மா. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாயை திறந்து சொல்லுங்க. எதுக்குயா காட்டு கத்து கத்துற? இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க பிள்ளை எங்க பிள்ளைங்க கூட சேரக்கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இவ்வளவுதானே? என் பையனை நான் கண்டிச்சு வைக்கிறேன், உங்க பிள்ளைங்களை நீங்களும் கண்டிச்சு வைங்க. போங்க. பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் எதையும் தின்ன மாட்டோம்மா. வேண்டாத சகவாசத்துல ஏன்டா இப்படி கெட்டு போறீங்க? பாடாங்க. கேட்டியாடா? நல்லா இருக்கா? உன்னை என்னதான் அடிச்சாலும் புத்தியில உரைக்காதா? மனுஷனா பிறந்தா ரோஷமா இருக்கணும்டா. சர்க்கார் கொடுத்த கணத்தையும் நிலத்தையும் வச்சுக்கிட்டு நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் கௌரவத்தை ஊர் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற. படிக்கிறதுக்கு 4 மைல் நடந்து போடா நாயேன்னு விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பஸ் பாஸ் எடுத்து கொடுத்தேன் பார். அதான் பஸ்ல போற வர பொண்ணையெல்லாம் உரசிட்டு தெரியற. எப்ப உனக்கு இந்த புத்தி வந்ததோ இனி உனக்கு படிப்பு ஏறாது. நீ படிச்சது போதும். எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது. அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா? ராமுவ படிக்கலாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அறிவு கட்ட முண்டம். டேய், எங்க அப்பா என்ன சொன்னார்ரா? ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுனா என்ன, எழுதாட்டி என்ன, வீட்டோட கடடா நாயேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதானே கேப்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல, நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம்.
இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாமெல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராமுவை கூட்டிட்டு வந்துருங்க. நான் போய் டிக்கெட் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு வாடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிறது என் காசுல. அதுலடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது ஏன்டா அடிக்கிற? ஏய், ஏதாவது பேசுறேன் அருணாகரால அறுத்து அடிப்பேன். எங்கடா போடா. சரி, நீங்க சொன்னீங்கல விட்டு போறேன். என்னடா ராமு காணோம். உள்ள இருப்பான். கூப்பிடு. எப்படா கூப்பிடுறதே? ராமுன்னு இது கூட தெரியாது. என்ன மாட்டி விட பாக்குறியே? அவங்க அப்பா என் குரலை தெரிஞ்சுக்கிட்டு வந்து குரலைய கடிச்சு துப்பிடுவார் தெரியுமா? நான் கூப்பிடுறேன். வாடா 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 சீக்கிரம் வா. என்ன? உங்க அப்பா வீட்ல இல்லையே? இல்ல. அப்பா வாடா போலாம். எங்கடா? சினிமா சினிமா. சகலகலா உள்ளவன்டா. ஏற்கனவே செந்தில டிக்கெட் வாங்க அனுப்பியாச்சு. வேணாடா, எங்க அப்பா வந்தா. என்னடா ஒண்ணுமே சொல்லாம உள்ள போயிட்டான்? அதானே செலவுக்கு அவங்க அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்க போயிருப்பானா? டேய், நிறைய எடுத்துக்கிட்டு வா. நிறைய செலவு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன? வருவாரு, பர்ஸ பாப்பாரு. ஆனா இல்லன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சி மூணு மிளகா சாப்பிட்ட மாதிரி வச்சுக்கிட்டு சரியான வானர படைங்க. இதுங்கெல்லாம் தேசத்துக்கு தண்டங்க. என்ன சீதா, என் வீட்டுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் சொல்லு. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம அன்னைக்கு உன்னை பஸ்ல அவமானப்படுத்திட்டேன். அதனால நீ பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சு. என்னால ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுறாமோ? என்ன சீதா, இதுக்கு போய் மன்னிப்பு வந்திருக்க? நீயும் புரியாம தானே செஞ்ச. நான் எதையுமே மனசு வச்சுக்கல. நீ வீட்டுக்கு போ, புறப்படு. தேங்க்ஸ் ராமு. சீதா, என்ன நீ அந்த பையனோட பேசிட்டு இருந்தியா? யாரோட? அதான் அந்த ஐயனைக்காரர் மகன் ராமுவோட. அது வந்த நீ என்ன அது வந்து இது வந்து? நாளைக்கு உங்க அண்ணன் வந்து உன்னை நம்பித்தானே என் தங்கச்சியை விட்டுட்டு போயிருந்தேன். இப்படிதான் ஒரு பொண்ணை வளர்க்கறதான்னு கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். பாலி பையன் அன்னைக்கு பஸ்ல உன் மேல இடிச்சிட்டு இருந்தானே, ஞாபகம் இல்ல? அண்ணி அது வந்து எனக்கு விளக்க எதுவும் தேவையில்லை. ஒரு குடும்பத்தோட கௌரவம் அந்த வீட்டு பொண்ணு கையில தான் இருக்கு. அதுக்குதான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு உங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிறேன். ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? 4 எருமை வாங்கி தரேன், போய் மேய்டான்னாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, 3 போதும்னே. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கியே. ஐயோ, என்ன ஏன்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அட்ரா அட்ரா. சூப்பாடா. ஏ மனோகரே, என்ன? இவங்க அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தது பதிலா வளையல் கடை வச்சு கொடுத்திருந்தாருன்னா வரவங்க போறவங்க கையெல்லாம் புட்டிச்சு பாத்துருக்கலாம். ஆமாண்டா, கைய பிடிச்சு பாத்துருக்கலாம். 4 செருப்படியும் வாங்கிருக்கலாம். இந்தாங்க காசு. யாராவது காசை வாங்குனீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அண்ணே, காத்தடிச்சுக்கலாம் காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம், என்ன எப்படி கடனை கட்டுவேன்? அதானே 5 காசு 10 காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செந்தில, உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம்னாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே? கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு, வெளியே போங்கடா வெட்டி போயிலா அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டோம். வீணாம்மா, வீணாம்மா. முதல்ல மூச்சை நிறுத்திட்டு பேசுங்க. சரி,
மூச்சு நிறுத்தினா செத்துல போயிருவேன். அப்புறம் எங்க பேசுறது? சீதாம்மா பாசு. கொஞ்சம் இருங்க. மீரா, இந்த நேரம் என் மகன் நல்ல தம்பி இருந்தான்னா சீதாவோட படிச்சிருப்பான். பாஸ் பண்ணிருப்பானா? இதுக்கு உங்ககிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? விதி, என் பையன் நல்ல தம்பிய அவங்க பெரியப்பா வீட்டுல மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, ஏன் மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டீங்க? என்கிட்ட அவனுக்கு பயமே கிடையாது. இப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடையில போட்டுட்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். விடுவானா? புடிங்கிட்டேன்ல. எது புக்ஸையா? கடலை மிட்டாய. நல்ல அப்பா. சொல்லு. உங்களை இல்ல. அம்மா சீதா, நீ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்க, சந்தோஷம். என்னாச்சு? எந்த பக்கம் விடுறா? கண்ட்ரி ஃப்ரூட். சீதா, பஸ் போயிடுச்சா? இல்லையே. இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? என் மருமகளுக்கு இதுதாமா மாசம். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நீ பாஸ் பண்ணிட்டதா உங்க அண்ணி சொன்னாங்க. இப்ப என்ன படிக்கிற? பிஏ படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்குமா. இதோ பஸ் வந்துடுமா. ஐயோ, இருமா இருமா. டே பாமடா, அந்த அம்மா பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பஸ் வர காணமே. ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ். ஸ்டாப். போறானே பாவி. கஷ்டம் எவ்வளவு திமிரு. என்னப்பா குறுக்க வந்து நிக்கிற? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏத்துனேன்னு வச்சுக்க, பழிச்சு தான் எடுக்கணும். அரைச்சி ஏத்துறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வண்டி திருப்பு. வண்டியே திருப்புறதா? என்னையா கிண்டலா பண்ற? வழி எப்படியா? ஊருக்குள்ள இருக்கிற பஸ் ஸ்டாப்ல ஏன் நிறுத்தல? ஏற்கனவே நான் 10 நிமிஷம் லேட்டா வர்றேன். எப்படியா நிறுத்த முடியும்? லேட்டா வந்து ஓன் தப்பியா? அங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு நிறமாச கர்ப்பிணி பொண்ணு பிரசவ வழியா துடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். மரியாதையா வண்டி திருப்பு. என்னையா காலங்கத்தா லந்து பண்ற? வண்டியெல்லாம் எடுக்க முடியாதியா? யோ, அனாவசியமா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. வண்டி திருப்புங்க. வண்டியை திருப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப நீ திருப்பணின்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பிரேக் மதிக்க கால் இருக்காது, உனக்கு டிக்கெட் விட கை இருக்காது. வண்டி எடு. எடியா வண்டி. என்ன ஓ, பின்னாடி பார்த்து விசிலடியா. காலங்காத்தால வந்துட்டாங்க. பஸ் எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டான்டா. நம்மால் கில்லாடிடா. உங்களுக்கு தெரியாதா? என்னடா பாக்குற? உன் கருப்பு தோலை உடிச்சிட வேண்டாம். கோவிச்சுக்கிறா இருக்கா? எல்லாம் நாளைக்கு தான். சீதா, என்ன இது புது பழக்கம்? எப்பவுமே வீட்டுக்குள்ள வரும்போது அண்ணி அண்ணின்னு கூப்பிடுவேன். இன்னைக்கு என்ன கண்டுக்காமையே போற? என்னாச்சு? இன்னைக்கு காலேஜுக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ இத பாரு, இனிமே அந்த பையனோட நிழல் கூட உன் மேல படக்கூடாது. நல்லதில்ல, ஞாபகம் வச்சுக்க. என்னம்மா, ஏதோ சொல்ல வந்த? சொல்லு. இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு குழந்தைய பார்த்தேன். உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்? உங்கள மாதிரியே கொழு கொழுன்னு இருந்துச்சு. இதே மாதிரி ரவுண்டு முகம், சின்ன மூக்கு, குண்டு கண்ணு, இதே மாதிரி ஆப்பிள் கண்ணும். உங்க கண்ணத்தை பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. போதும் போதும், கொஞ்சம் விட்டா கடிச்சிருவேன். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்கட்டும். போ உள்ள. போங்கல்ல. இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே? பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தையா சொன்னேன்? இதை தானே சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க? எங்க நீ சொல்லு. எனக்கும் தெரியாது.
அட தூ அட அறிவு கட்ட வைக்கலாம் இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க ஐயோ இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ஐயோ ஏன்டா மிரண்டு ஓடுறீங்க நாங்க எங்கட மிரண்டு ஓடுறோம் நின்ன மிரண்டு ஓட வைக்கிற இந்த பாரு இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்த ரப்பர் பால் எடுத்து வாயில அப்பி அப்ப வச்சிருக்காங்க நான் பேச முடியாதே அதுக்கு தான் அப்புறம் அது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்படி விடுங்கடா சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா வாங்கடா